This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திரு செம்மலை, தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட அதிமுகவுக்கு கிடைக்கல. எலெக்ஷன் சமயத்தில் அந்த ப்ராசஸ்லாம் தொடங்கின சமயத்தில் இரண்டாம் இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக இருந்தது. பாஜகவுக்கா அதிமுகவுக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்பட்டது. வெற்றிங்கிறது எப்படியும் திமுக கூட்டணிக்கு தான் அப்படின்னு உறுதிப்படுத்தினது. தேர்தல் முடிவு குறித்து என்ன உங்களுடைய பார்வை? தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களவைத் தேர்தலில் உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்ற அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்தாலும் இந்த தேர்தலிலே எங்களுடைய வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது. அதாவது இப்பொழுது வந்திருக்கிற கணக்குப்படி எங்களுக்கு 20.5% வாக்குகளை இப்பொழுது பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 26.08% பெற்றிருக்கிறோம். ஆனால் 2019 நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 19.4. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு வித்தியாசம் 33.5. இப்பொழுது 18.7. சரி, அப்படி இருக்கு, டிஃபரன்ஸ் வருது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஆட்சி அமைக்கிற அளவிற்கு அவர்கள் வெற்றி பெற்றால் கூட, நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருந்தால் கூட அந்த வாக்கு வித்தியாசம் 4.5. அந்த எனவே இடங்கள் எங்களுக்கு குறைந்தாலும் அந்த அது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் வாக்கு சதவீதத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு திருப்தி. திரு இபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல 2016 தேர்தல் ரொம்ப முக்கியம், இந்த தேர்தல் ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக இந்த முறை தேர்தலை பெருசா பொருட்டா எடுத்துக்கல. அதாவது எங்களை பொறுத்தவரை இது நாடாளுமன்ற தேர்தல், அதாவது மக்களவை தேர்தல், 18வது மக்களவை தேர்தல். இது 2 தேசிய கட்சிகளின் கூட்டணிகள் அதிகாரத்தை பிடிப்பதற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு போட்டியிடுகின்றன. எங்களை பொறுத்தவரை 2 தேசிய கட்சிகளையுமே சமதூரத்தில் வைத்துதான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். மாநில கட்சிகளோட ஒத்துழைப்பு இல்லாம அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சர போறாங்க. இல்ல, அதாவது மாநில கட்சிகள் நாம் அடிக்கடி பேசியிருக்கிறோம். 2 தேசிய கட்சிகளுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றதுதான். அவர்கள் கூட்டணி வேறுபட்டாலும் கட்சியில் வேறுபட்டாலும் கொள்கை என்று வருகிற போது, அதாவது மொழிக் கொள்கையாகட்டும், நிதி பகிர்வாகட்டும், நதிநீர் பிரச்சனையாகட்டும், அல்லது மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைக்கிற அந்த மனப்பக்குவமாகட்டும், 2 கட்சிகளுமே ஒரே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அதனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், மாநிலங்களுக்கு தேசிய கட்சியினாலே எந்த பலனும் இல்லை, எனவே நாங்கள் இந்த தேர்தலிலே எந்த கட்சியும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் இந்த தேசிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலை பொறுத்தல் ஒட்டுண்ணியாக இருக்க விரும்பவில்லை என்ற நிலையில்தான் சுயபலத்தோடு நாங்கள் நின்றோம். இப்பொழுது இங்கே 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது கூட்டணி பலம். ஆனால் எங்களுடைய சுயபலம். இந்த தேசிய கட்சிகளோடு உறவாடுவதில் என்ன ஒரு நஷ்டம் என்று சொன்னால், இங்கே தம்பி பிரசன்னா இருக்கிறார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்பொழுது ஐஎன்டிஏ கூட்டணியிலே திமுக இடம் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி, இந்த காங்கிரஸ் அங்கே இவருக்கு தலைமை தாங்குகிறார்கள். கேரளாவிலே கம்யூனிஸ்ட், இவருடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் இருக்கிறது. கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கிறது. அதாவது காவிரி நதிநீர் பிரச்சனையில் நம்முடைய மாநிலத்துடைய உயிர் ஜீவனாடியான அந்த பிரச்சனையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழுத்தத்தை கூட கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார் என்று சொன்னால், கூட்டணி தர்மம் அவரை தடுக்கிறது. அதே போலத்தான் இப்பொழுது சமீபத்திலே அந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதை கூட, அதாவது ரொம்ப அது சாஃப்ட் பெடல், அதாவது மண்டல மத்தியில ஆட்சி பொறுப்புல பங்களிப்பு இருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும், மாநிலத்திற்கான உரிமையை பெற முடியும். அதற்கான முனைப்பை நீங்க காட்டணும். இல்ல, அதாவது ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி, கர்நாடகாவில் ஆளுவது காங்கிரஸ் கட்சி, இங்கே கேரளாவிலே கம்யூனிஸ்ட் இருக்கிறது. ஏன் அங்கு தலைமையிடம் சொல்லி அவர்களுடைய பேச்சுவார்த்தை மூலம் செய்யலாமே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தானே கர்நாடக முதலமைச்சர் வீடு தேடி சென்று அந்த தண்ணீரை பெற்றார். இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆன பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல், இதுல ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, வெற்றி பெறல அப்படிங்கறது அவருக்கு பின்னடைவா இருக்காதா? பின்னடைவே கிடையாது. என்னை பொறுத்தவரை 2-3 நாளைக்கு முன்பு நம்முடைய ஊடகத்திலேயே பேட்டி கொடுக்க வந்தேன். அப்பொழுது சொன்னேன்,
இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு அதாவது மாடல் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் இல்லை, மாடல் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு. மெயின் எக்ஸாமினேஷன் 2026. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்த தேர்தலிலே நாங்கள் கற்ற பாடம் அல்லது எங்களுக்கு கிடைத்த படிப்பனை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற மக்களிடம் இருக்கிற ஒரே ஒரு குறுக்கீடு. நாடாளுமன்ற தேர்தலில் 291 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இதனையடுத்து வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றி பேரணியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். திரு பிரசன்னா, தமிழ்நாட்டில் 40 சரி முடியும். அதாவது நான் இந்த மாடல் எக்ஸாமினேஷன் எதுக்குன்னு சொல்றதுக்கு காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாடம் படிப்பனை அடிப்படையில் 2026 எங்களுக்கு ஒரு அந்த படிப்பனையின் அடிப்படையிலே நாங்கள் அதை வெற்றியை பெறுவதற்கு மாடல் டெஸ்ட்ல நல்லா பண்ணாலும் மெயின் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் சொன்னீங்க. உங்க பொதுச் செயலாளர் வந்து தொடர் தோல்வி. நான் சொல்றேன் கிரிக்கெட் மேட்ச்ல இல்ல, நான் தொடர் தோல்வின்னு சொல்லல, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கிற முதல் தேர்தல் ஒத்துக்கிறேன். அதாவது நாங்கள் எங்களுக்கு வெற்றி பெறத்துவான அந்த வாய்ப்பு அமையவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதற்காக சட்டமன்றத்தில் கூட நாங்கள் 68 இடங்கள், கூட்டணியோடு 75 இடங்கள், அது சாதாரண அது தோல்வி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பெரிய வெற்றி. ஆனால் அதே சமயத்தில் 17வது மக்களவைத் தேர்தல் 16வது மக்களவைத் தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக கூட அமர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கேயே கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்க முடியவில்லை. எங்களோட கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியானது, தேமுதிக எதிர்கட்சியானது. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சச்சின் டெண்டுல்கர் உதாரணத்தையும் தோனி உதாரணத்தையும், அவர்கள் வந்து ஜாம்பவான்கள், கிரிக்கெட்டிலே ஜாம்பவான்கள், அவர்கள் செஞ்சுரி அடிப்பார்கள். ஆனால் ஒரு தேர்தலிலே அந்த ஒரு போட்டியிலே 10 ரன் எடுத்தார்கள் அல்லது 50 ரன் எடுத்தார்கள் என்று சொன்னால், அது அவருடைய அந்த அந்த கிரிக்கெட்டினுடைய அந்த தன்மை இது குறைவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு தேர்தலிலே ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். ஆனால் மீண்டும் செஞ்சுரி அடிச்சிருவீங்க நிச்சயமாக. 2026 எங்களுடைய ஆட்சி அமைவது உறுதி. எங்களுடைய பொதுச்செயலாளர் EPS அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமே எங்களுக்கு வழிவகுக்கும். இப்பொழுது அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி கூட்டணி பலம். இந்த எண்ணிக்கையில் கூட ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது திமுகவுக்கு. பெற்றார்களே தவிர வாக்கு சதவீதம். அந்த கேள்வி இருக்கு, நம்ம கேட்போம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.